ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் விலாக். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நாங்கள் ட்ராவல் பிளான் வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி செகண்ட் டே. இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா திருவெல்லாறு அப்படிங்கிற ஊரில் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது, பழைய பெருமாள் கோயில். ஸோ அந்த கோயிலில் தான் இருக்கிறோம். கோபுரமே வந்து பழைய கோபுரம், இந்த எழுதியிருக்காங்க ராஜகோபுரம். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ரெனோவேட் பண்ணுறாங்க கோபுரத்தை. ஓப்பனில் இல்லை, இது வந்து ரொம்ப பழைய கோயில். என்ன ஊர் பேர் என்ன மறந்துட்டேன், திருவெல்லாறை. இப்ப எந்த வழியா போகணும்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். இது குட்டி தேரு. கோயிலே ஓப்பன்ல இருக்கா என்னன்னு தெரியல. அப்ப வாங்க பார்ப்போம், சுத்தி வந்து பார்ப்போம். இங்க ஒரு சின்ன ராமானுஜர் பழைய. ஓகே, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். புது இடம்னால துரு நேத்தெல்லாம் தூங்கவே இல்லை, பாவம். இப்போ தூங்கிட்டு இருக்கேன், வலியும் போடாம கோயில். மயில் கத்துதுப்பா. அதெல்லாம் முடியாது, மயில் கத்துது. மயில் கத்தும். சரி விட, நீ எனக்கு பதிலா நீ சிவனும் பார்வதியும் ஒன்று. நீ ரீட் பண்ண, நான் ரீட் பண்ண. ஹரியும் சிவனும் ஒண்ணுதானே படிச்சிருக்கிறேன். சிவனும் பார்வதியும் ஒண்ணு, ஹரியும் சிவனும் ஒண்ணு, ஒரு பீகாக் பாருடி. லட்டு பீகாக் பாரு. பீகாக் ராஜகோபுரம் வேலை நடக்குது. இந்த இப்படி போகணும். இந்த சாக்லேட் வாங்க, கால் சுடுது. இது செம்ம சூப்பராக இருக்குது டெம்பிள். சீரியஸாக மிஸ் பண்ணியிருப்போம். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு ஆக்சுவலாக. என்ன ஊர் இது மறந்துட்டேன். திருவெல்லாறை பெருமாள் கோயில் வந்து கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். கோயில் சூப்பராக இருக்குது. இந்த சைடு வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. கோயில் வந்து 12:30 பூட்டிடுவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் கோயிலை விட்டு வெளியே போனோம். பட் ஆனால் வெளியே போகிறதுக்கு மனசே வரல. இங்கே பாருங்க, கிளி 2 கிளி உட்காந்துருக்கு. இங்கே இருக்க ஓட்டைக்குள்ள கிளி உட்காந்துருக்குது. இது என்னப்பா மரம்? ஆலமரம். அட பாவிகளா. இந்த விழுதுல பல்ல எப்படி விளக்க முடியும்? ஓகே, ஓ இதுதான் குகையா? பயந்துட்டேன். முறுக்கு வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, அப்படியே கிளம்பியாச்சு. கொள்ளிடமாறு. நான் கல்லணை போகணும். ஸ்ரீரங்கம் கல்லணை மைண்ட்ல வந்துட்டே இருக்குது. கோபுரம் தெரியுது பாருங்க. இந்த பிரிட்ஜ் செம்மையா இருக்குது. மேலெல்லாம் கட்டணும். பெருமாள் கோயில கொடுத்தப்போ நம்ம பிள்ளையாரே மறைச்சிருச்சு, அவ்வளவு கொடுத்துட்டாங்க. சூப்பரா இருக்கு அந்த கோயில். கொள்ளிடம் மாதிரி தண்ணியை காணும்பா. ஆமா, கொஞ்சம் தான் இருக்கு. நிறைய ஓடிட்டு இருந்துச்சு இப்போ ரீசெண்டா. ஸோ போகிற வழியில் அப்படியே ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். அப்படியே நிறுத்திட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு திரும்ப அப்படியே மதுரை கிளம்பிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது இந்த கடை. மணி வந்து 3 மணி தான் ஆகுது. எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 6 மணி எஃபெக்ட் அப்படி இருக்குது. பட் மணி 3 தான் ஆகுது. நம்ம இப்போ நத்தத்துக்கிட்ட இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ ஃபைனலாக மதுரைக்கு வந்து சேர்ந்துட்டோம். மதுரையில் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து போலீஸ் கெஸ்ட் ஹவுஸ். ஸோ மதுரையில் கரெக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னா, நத்தம் ரோட்டில் முன்னாடியே இருக்குது, கோரிப்பாளையம் பக்கத்துலேயே.
ஸோ அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறோம். வாங்க உள்ளே போயிட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸில் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மாடிக்கு வந்தாச்சு. மாடியில் வந்தோன்னே ஸோ இங்கே ஒரு பால்கனி இருக்குது. அப்படியே இப்படி உள்ளே போனோன்னா இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கு கெஸ்ட் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாமா? ஹாய் வருண். ஹாய் வருண். ஹலோ பிரியங்கா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ இங்கே சோஃபா போட்டிருக்காங்க, டீப்பாக இருக்குது, பெட்டு போட்டிருக்காங்க, டிவி ஒன்று அட்டாச் இருக்குது. அப்படியே நேரம் லாஸ்ட்டில் ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டே பண்ணியிருக்க ரூம். இவ்வளோ பெரிய பாத்ரூம். அப்படியே இப்படி வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே லஞ்ச் எங்களுக்கு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி மீன் குழம்பாம்மா மெஸ்ஸில். ஸோ அதை எடுத்து வச்சுருக்குறாங்க. அண்ட் அப்படி இந்த சைடு வந்தால் இங்கே ஒரு பெட்ரூம். இது வந்து நான் ஏசி, அது வந்து ஏசி. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஃபேன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கப்போர்ட் இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணிக்க கெஸ்ட் ஹவுஸ். ஸோ பொரிச்ச மீன், ரசம், இது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு குழம்பு, மீன் குழம்பு. இந்த இதுதான் மீன் குழம்பு, அது வந்து சாம்பார் போல. ஓகே, இது என்னது? இதுவும் மீன் குழம்பு தான். ஸோ இதுதான் எங்களுக்கு லஞ்சு. இதில் ரைஸ் இருக்குது. எஸ், இதில் ரைஸ். மதுரை சமையல் தான், மதுரை சமையல் தான்யா. செம்ம டேஸ்ட்டு. மீன் குழம்பு யூஸ்வலாக நான் சாப்பிட மாட்டேன், பட் செம்ம டேஸ்ட்டு. உள்ள துரு வந்து பிரியங்காவை சாப்பிடவே விடலை. உள்ள துரு வந்து பிரியங்காவை சாப்பிடவே விடலை. அதனால நான் வெளியே தூக்கிட்டு வந்துருக்கிறேன். ஆமாம், பாய் சொல்லிடுறேன் எல்லாருக்கும். பாய். நெக்ஸ்ட் இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய் பாய் சொல்லிடுங்க. பாய். இது நான் பிறந்த வீடு. 1995 பிறந்தேன். எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்கும் இங்கே இருந்தேன் நான். அப்புறம் நான் எனக்கு 1 வயசு 1.5 வயசாக இருக்கும்போது எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க. ஸோ இது எங்கள் மாமா, அத்தை, எங்கள் அம்மாச்சி இருக்காங்க. இன்னும் பாய் சொன்னது பத்தலையா? துரு பாய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பாய் சொல்லிருக்க துரு. பாய் பாய். ஆக்சுவலாக சென்னைனே வருது. மதுரை கிளைமேட் எப்படி இருக்கும், பட் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக மழை மேகமாக இருக்குது. 3:30 மணி தான் ஆகும் டைம். செம்ம கிளைமேட்டாக இருக்குது. துரு, நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். பாய் சொல்லிடு. பாய் பாய்.